வீடியோ தானே? இதுல நமது கண்ணியத்திற்குரிய அஜ்மாவுடைய ஹாஜிகள் தற்போது காரே சௌர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் ஒன்றாக இருந்தார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட காரே சௌரினுடைய அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவருக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மக்கத்து ரோஜா மதினத்து ராஜா நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், உலமாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை வைத்திருந்தான். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நீங்கள் புலம்பெயர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன் தெரியுமா? அதாவது ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்களுடைய உயிர்களையும் ஈமானையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்டு செல்வதுதான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம். அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக யாரிடத்தில் சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும், நீங்கள் தயாராக இருங்கள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்தில் போய் சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு, யா ரசூலுல்லாஹ், நான் தயாராக இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி விடுகின்றார்கள். பிறகு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. தஹஜ்ஜுடைய நேரம், இரவுடைய மிட்நைட்டுடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுடைய கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. லிம துஃப்தஹி அபூபக்கர் சித்திக், அபூபக்கர் சித்திக், உங்களுடைய கதவு திறந்தே வச்சிருக்கீங்களே இந்த இரவுடைய நேரத்தில் அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்று நீங்கள் அல்லாஹ்வுடைய பயணத்திற்கு, ஹிஜ்ரத்தினுடைய பயணம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னீர்களோ, அன்றிலிருந்து என்னுடைய கதவை நான் மூடவில்லை யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் நான் திறந்தே வைத்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முதலாக ஹிஜ்ரத்தினுடைய அந்த வாக்குறுதியை, ஹிஜ்ரத்தினுடைய விஷயத்தை, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து போகக்கூடிய அந்த பயணத்தை முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்கிட்ட சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் அவங்கள்ட்ட சொல்றாங்க. மற்ற சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்களும் குழுவாக 10 நபர்களாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைக்கு 100 ஒட்டகங்கள் விதிக்கப்படுகிறது. யார் பெருமானாருடைய தலையை கொண்டு வருகிறார்களோ, கொன்று அவர்களுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ, 100 செந்நிற ஒட்டகம், சிவப்பு நிற ஒட்டகம் கொடுக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று அவர்களுடைய அன்பு தோழர் அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய தலையும் யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் என்பதாக விதிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவனுடைய நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களை அவர்களுடைய வீட்டிலே தன்னை போன்று அமர வைத்துவிட்டு, தூங்க வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போன்று அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கும் வழிகாட்டியாக அப்துல்லா என்பவர் இருக்கிறார். அவர் இன்னும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர் என்ன பண்றாரு? அவர் வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறாரு. இங்கிருந்து தான் அவர்களுடைய பயணம் புறப்படுகிறது. மக்காவினுடைய குறுக்கு பகுதியாக இங்கிருந்து புறப்பட்டு
புறப்பட்டு மதீனாவுக்கு போகக்கூடிய ஒரு வழி கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த மலை சாதாரண மலை அல்ல. இந்த மலையில் தான் யார் ஏறினாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி தூக்குறாங்க தெரியுமா? தன்னுடைய முதுகில் வைத்துக் கொண்டு தூக்கினார்கள். யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன வேணுங்க? மருமக பிள்ளை. ஒரு மாமனார் ஒரு மருமகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒரு மருமகனை தூக்கி கொண்டு, ஒரு ரசூலை தூக்கி கொண்டு, பெருமானாரை தூக்கி கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மலையின் மீது ஏறுகிறார்கள். நாமெல்லாம் நம்முடைய கால்கள் வலிக்க, நாம் நடப்பதற்கே சிரமமாக இருக்கிறது. ஆனால் இதே மலையின் மீது தியாகத்தினுடைய உச்சகட்டமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய முதுகில் வைத்துக் கொண்டு ஏறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நான் ஈடுபடுத்தி கொடுத்து விட்டேன், இல்ல அபூபக்கரை தவிர. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் அவர்கள் செய்த உதவிக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அவ்வளவு உதவி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள். தன்னுடைய சொத்து, தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்திருக்காங்க. பொருளாதாரத்தை கொடுத்திருக்காங்க, உடல் உழைப்பை கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு எதையுமே ஈடு செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் என்பதாக அடிக்கடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இங்கிருந்து அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள் இருக்காங்களே, அவங்க தான் என்ன பண்றாங்க? அஸ்மா ரலியல்லாஹு அவங்க தான் என்ன பண்றாங்க? பால், அதாவது ஆட்டில் இருந்து பால் கறந்து என்ன கொடுக்குறாங்க? போய் அவங்களுக்கு பால் எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. மறைமுகமாக போய் இரவுனுடைய நேரத்தில் அவங்க போகக்கூடிய பகுதியில என்ன பண்ணுவாங்க? அந்த ஆட்டினுடைய பாலை கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் இருந்து போறாங்க. போகக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு குகையினுடைய அமைப்பு வருகிறது. அந்த குகை 2 நபர்கள் மட்டும்தான் தங்கக்கூடியது. இதுவரை யார் வழிகாட்டாங்க? அப்துல்லா அவங்க வழிகாட்டிட்டாங்க. இதுக்கு மேல என்னது? இதனுடைய ரூட்னுடைய பகுதிகளை எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் ஒரு குகையில போய் உட்கார்றாங்க. அந்த குகையில பாத்தீங்கன்னு சொன்னா 2 நபர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அவ்வளவுதான் அதுல இடம் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் 2 புனிதர்கள் மட்டுமே இருப்பதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திய இடம். 3வது நபர் அந்த இடத்துல போய் உட்கார முடியல. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட காஃபிர்கள் நெருங்கி வந்துட்டாங்க. கால் அச்சிருக்கிறது. கால் அச்சியை கண்டுபிடித்து என்ன வந்துடுறாங்க? காஃபிர்கள் வந்துடுறாங்க. மலையினுடைய உச்சிக்கு வந்துடுறாங்க. மலையினுடைய அடிவாரத்துல யார் இருக்காங்க? பெருமானார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. குனிஞ்சு பார்த்தா யார் தெரிஞ்சிருவாங்க? பெருமானார் தெரிஞ்சிருவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தெரிஞ்சிருவாங்க. ஆனால் அல்லாஹ் பார்க்க விடல. 2 காஃபிர்களும் பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எக்ஸாக்டா என்ன பண்ணிட்டோம்? நம்ம கால் அச்சுகளை எல்லாம் கண்டுபிடித்து எக்ஸாக்டா வந்துட்டோம். கரெக்டா வந்துட்டோம். இங்கத்தான் இருக்கணும் முகமது. ஒண்ணு நீ முகமதா இருக்கணும், அல்லது நான் முகமதா இருக்கணும். எப்படி? 2 காபிர்களும் பேசிக்கிறாங்க. ஒன்று நீர் முகமதாக இருக்கணும், அல்லது நான் முகமதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டா அவங்களுடைய கால் அச்சியெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ஸ்பாட்டுக்கு, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க 2 பேர்த்தையும் மலையினுடைய மேல்வாரத்துல அந்த 2 காபிர்கள் அல்லாஹ் தஆலா பேச வைக்கிறார். அடிவாரத்துல யார் இருக்கா? பெருமானாரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் இருக்கிறாங்க. கீழே குனிஞ்சு பார்த்திருந்தா யார் தெரிஞ்சிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு தலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அல்லாஹ் பார்க்க விடல. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப கவலை. எங்க ரசூலுல்லாஹ்வை இழந்துருவோமோ, எங்க பிடிச்சிருவாங்களோ, அவங்கள வந்து கொலை செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி ரொம்ப பயப்பட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா. நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். யா அபூபக்கர், நாம் இருவர் மட்டும் தான் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லாஹ் 3வதாக நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு 3வதாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லுவான், நீங்கள் அந்த குகையில் இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்குரிய அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினீர்களே, அல்லாஹ் அதை பொருந்திக் கொண்டார். யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, அல்லாஹ் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய ஒரு உதாரணம். குனிந்து பார்த்திருந்தால் அவர்கள் தெரிந்திருப்பார்கள், அவருடைய தலை வெட்டப்பட்டிருக்கும். ஆனால் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். எப்படி தெரியுமா? சிலந்தியினுடைய வலையை அல்லாஹ் பின்ன வைத்தான். ஒரு சிலந்தி அல்லாஹ் எடுத்த ஆயுதத்தை பாருங்கள். எத்தனையோ உலகத்துல எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது, கோட்டைகள் இருக்கிறது. எங்கேயோ அல்லாஹ் தஆலா பெருமானாரை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனா அல்லாஹ்வுடைய திட்டம் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல மிகவும் அற்பமாக இருக்கக்கூடிய அந்த சிலந்தியினுடைய வலையை அல்லாஹ் எடுத்தான். பெரிய ரசூலுல்லாஹ் காக்கிறதுக்கு பெருசா வேற எதுவுமே எடுக்கல. சிலந்தியினுடைய வலையை அல்லாஹ் எடுத்தான். சிலந்தி வலை அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பின்ன வச்சான். சிலந்தி, அதனால தான் அன்கபூத்னு திருக்குர்ஆனுடைய வசனத்துல அத்தியாயங்கள்ல அன்கபூத்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்னங்க அந்த சிலந்தியை வச்சிருப்பான், சிலந்தியினுடைய வலையை வச்சிருப்பான். அல்லாஹ் தஆலா அந்த சிலந்தி வலையை பின்ன வச்சான். அந்த இடத்துல புறாக்கள், இன்னைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த புறாக்கள் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த பெருமானாரை காப்பாற்றியது. அந்த பெருமானாரை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஆயுதங்கள் இது.
இந்த புறாக்களையும் அல்லாஹ் தஆலா சிலந்தி வலையும் அதனுடைய முகப்புல வச்சுட்டா அவங்க பார்க்கும் போது சிலந்தி வலை இருக்கிற இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி புறாக்கள் ஒன்று கூடி இருக்கிற இடத்துல எதுவும் கலையாம இருந்திருக்கு. அந்த நேரத்துல எதுவும் பறக்கவும் இல்லை, எதுவும் கலையும் இல்லை. ஏன்னா மனிதர்களுடைய அந்த அதாவது மனிதர்களுடைய அசராரியத்துகள் வெளிப்படும் போது இந்த மாதிரி என்னங்க பறக்கும். ஆனா அல்லாஹ் அதை பறக்காம வச்சிருந்தா, உன்னுடைய ரெக்கையை நீ பறக்காமல் ஆக்கிக்கொள், அல்லாஹ்வுடைய கட்டளை. அது அப்படியே இருந்துச்சு, அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு. சிலந்தி வலையும் பின்னப்பட்டிருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும் போது அல்லாஹ் எப்படிப்பட்ட உதவி செய்தான் தெரியுமா? கற்பாறைகளுக்கு மத்தியிலே தண்ணீர் ஊற்றி அல்லாஹ் ஏற்படுத்தினார். ஒரு மனுஷனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்நாளிலே அது போன்ற தண்ணீரை நான் குடிக்கவில்லை, அப்படி ஒரு தண்ணீரை நான் குடித்தேன். இன்னும் ஹதீஸிலே முஸ்லிம் கிரந்தத்திலையும் புகாரி ஷரீஃபிலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்துல ஊற்றை ஏற்படுத்திட்டு போனாங்க. அந்த தண்ணீர் குடிச்சேன், அந்த தண்ணீர் மதமாக இருந்தது. அந்த தண்ணீர் என்னுடைய வாழ்நாளில் அப்படி ஒரு தண்ணீரை நான் குடிச்சது இல்லைன்னு அல்லாஹ் கற்பாறைகளுக்கு மத்தியிலே தண்ணீரை வர வைக்கிறான்னா, பாலைவனத்தையும் சோலைவனமாகும், சோலைவனத்தை பாலைவனமாகும் மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்மை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்துல போட்டா, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தண்ணி கொடுத்தா. அதுல மிகப்பெரிய ஒரு அதாவது வரலாறு என்ன அப்படின்னா, அந்த குகைக்குள்ள இருக்கும் போது அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட வரலாறு வெளிப்படுத்தினான் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய மடியில் போட்டு தூங்க வைத்தார்கள். ஒரு மாமனார் ஒரு மருமகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். அதையும் காட்டிலும் ஒரு மனிதநேயத்தோடு எவ்வளவு அழகான முறையிலே பெருமானாரை தூங்க வைக்கிறார்கள். தன்னுடைய மடியிலே, மாமனாருடைய மடியிலே மருமகன் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்கிக் கொண்டு உறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நீண்ட நேரமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. அவருடைய கண்ணீர் பெருமானாருடைய தொடையின் மீது விழுகிறது. அப்போது கேட்கிறாங்க, லிம தபக்கி அபூபக்கர் சித்திக், எதற்காக அழுகிறீர் அபூபக்கர் சித்திக் கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த குகையிலே கருநாகம் ஒன்று இருந்தது. அதை நான் முதுகில் வைத்து மறைத்துக் கொண்டிருந்தேன். யா ரசூலுல்லாஹ், வெளி வருவதற்கு முட்டி முட்டி பார்த்து அது வர முடியவில்லை என்று சொல்லும் போது என்னுடைய முதுகினுடைய பகுதியில் அது கொத்தி விட்டது. யா ரசூலுல்லாஹ், அது என்னுடைய வலி தாங்க முடியாமல் அழுது விட்டேன். யா ரசூலுல்லாஹ், உங்களை நான் எழுப்பிடக்கூடாது, நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். ஆனா என்னுடைய சூழ்நிலையில என்னுடைய வலியை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே சொல்லி இருக்க வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாம்பு கடித்த அந்த இடத்துல வைக்கப்பட்டது. அந்த பாம்புக்கும் கூட பெருமானாரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அது பெருமானாரின் மீது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம். ஏன் ஒரு கல் கூட பெருமானாருக்கு சலாம் சொல்லி இருக்கிறது, ஒரு மரக்கட்டை கூட பெருமானாருக்கு மரம் கூட சாட்சி சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், பெருமானார் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். வரஃபஅனா லக திக்ர, நபியே உங்களுடைய நினைவேந்தலை உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரலாறு இந்த தௌரிலே நடந்தது. அதுக்கடுத்து இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆனா இந்த மக்கா விட்டு போகும்போது ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்காவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனாங்க. யா அல்லாஹ், உனக்கு பிடித்த நகரம் இது, யா அல்லாஹ் இது உனக்கு பிடித்த நகரம் இது. இந்த மக்கள் மட்டும் மிரட்டாவிட்டால், இந்த மக்கள் காஃபிர்கள் மட்டும் குஃபார்கள் மட்டும் மிரட்டாவிட்டால் இதே நகரத்தில் நான் இருந்திருப்பேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனாங்க இந்த நகரத்தை. போய்கிட்டு இருக்கும் போது அங்க மதீனாவுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, மக்கால எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக மதீனாவுல எல்லா சஹாபாக்களும் வரவேற்றாங்க. எல்லா பிள்ளைகளும் தப்ஸ் அடிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகைக்காக தப்ஸ் அடிச்சு வரவேற்றாங்க. இன்னொரு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை கொண்டாடினாங்க. வாங்க யா ரசூலுல்லாஹ், வாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி பெருமானாரை ரொம்ப வரவேற்றாங்க. எப்படிப்பட்ட சஹாபாக்கள் தெரியுமா? இங்க உள்ள மக்கள் ரொம்ப பெருமானாரை என்ன பண்ணாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா மதீனா வாசிகள் அப்படி அல்ல. அன்சாரி தோழர்கள், அந்த உதவி செய்யக்கூடிய தோழர்கள் எவ்வளவு உதவி செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய உதவிக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்தில் முதலாவதாக நுழையக்கூடியவர்கள் எல்லா சஹாபாக்கள். அதிலே முந்தியவர்கள் யார்? அன்சாரி தோழர்கள். யாரு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ அவங்களும், இங்க இருந்து யார் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ முஹாஜிரீன்கள், அவர்களும் இந்த பயணத்தை மேற்கொண்டவங்களும் சொர்க்கத்துல முதலாவதா போவாங்க. அன்சாரி தோழர்கள், இதை விட அன்சாரி தோழர்கள் என்ன பண்ணுவாங்க, முக்கூட்டி போவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்களை செஞ்சாங்க. இங்க இருந்து போகும்போது சஹாபாக்கள் எப்படிப்பட்ட தியாகத்தை வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. மற்ற வர்ற சஹாபாக்களுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்க முடியுமா? ஒரு தண்ணீரை கொடுக்க முடியுமா நம்மளால?
ஒரு ஈத்தம்பரத்தினுடைய ஒரு கொட்டையினுடைய இருக்கக்கூடிய அந்த கீத்தை நம்மளால கொடுக்க முடியுமா? நம்மளுடைய எண்ணங்கள் அது போன்ற எண்ணங்கள் இல்ல. ஆனா சஹாபாக்கள் தனக்கு 2 வீடு இருக்கா, தன்னுடைய வீடினுடைய மேல் பகுதி காலியா இருந்துச்சுன்னா ஒரு சஹாபியை தங்க வச்சாங்க. தனக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்த சஹாபாக்கள். அதே மாதிரி இன்னும் உச்சகட்டமாக, இன்னும் ஒரு உச்சகட்டமாக எப்படிப்பட்ட விஷயத்தை தியாகத்தை வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? 2 மனைவிகளை திருமணம் செய்திருந்தவர்கள் ஒரு மனைவியை தலாக்கு விட்டு அந்த தலாக்கு விடப்பட்ட மனைவியை இன்னொரு சஹாபாக்களுக்கு திருமணம் கொடுப்பதற்கும் தயாராக இருந்தார். அவ்வளவு தியாகத்தோடு, அவ்வளவு விதமான ஒரு மனப்பான்மையோடு அந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் இப்படி சொல்றான், ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்ன்ற சர்டிபிகேட் அது சஹாபாக்களுக்கு தான். அதனால தான் அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறாங்களே அவங்க நட்சத்திரத்தை போன்றவங்க. இஹ்ததைத்தும் அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி அடைஞ்சிருக்கீங்க. எந்த சஹாபியை நீங்க பின்பற்றினாலும் நேர்வழி அடைஞ்சிருக்கீங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காரிய தவிர நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை இருக்கிறது, மிகப்பெரிய படிப்பினை. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்பதற்கு இதைவிட ஒரு அத்தாட்சியான வரலாறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.